ஹாய் ஹலோ டுடே குலோப் ஜாமுன் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனி எடுத்து உங்களுக்கு தேவையான மாவு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தக்கன தேவையான அளவு சீனி எடுத்துக்கோங்க. சீனி போட்டிங்கன்னா அந்த சீனியில் விட 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும். அப்புறமா அந்த சீனி கரைய உங்களுக்கு இன்னும் தண்ணி கிடைக்கும். நல்லா கொதிக்க வச்சுட்டு 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். அது ஸ்மெல்க்காக போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்கள்ல, அதை தொட்டோன்னே பிசு பிசுன்னு நம்ம கையை எடுக்கும்போது அப்படியே நூல் மாதிரி வரும். அதான் ஒரு கம்பி பதம் எடுத்து வச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த பாக்கெட் தான் நான் வாங்கினேன். பாக்கெட்டு தான் எப்பயுமே கிடைக்கும். இந்த தடவை அட்டை பாக்ஸ் மாதிரி கிடச்சிருச்சு. கேண்டீனில் வாங்கினது தான். இப்போ 2 பாக்கெட்டு. நாளைக்கு எங்களுக்கு வெட்டிங் டே. அதனால் ஃபஸ்ட்டு டே நாங்கள் நைட்டே பண்ணி வைக்கிறோம். அப்போ தான் ஊருன்னு சொல்லிட்டு. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ பிசைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் பாருங்கள். ரொம்பையும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றினா அப்போ நம்மளுக்கு பிசையும் போதே நம்மளுக்கு ஒரு அளவு தெரியும். அதாவது கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்கிற மாதிரி. உருட்டும்போது ஓரத்தில் வைக்கவும் கூடாது, ரொம்ப லாஸ்ட்டு நடுவில் நல்லா உள்ளங்கையில் அமுக்கி தேய்ச்சி அப்புறம் மெதுவாக ஸ்லோவாக மேலே அப்படியே லைட்டாக உருட்டிக்கிட்டே வரணும். அப்போ ஒரு இது கூட தெரியக்கூடாது. அது லைட்டாக கேப்பு விறுவிடும்னு சொல்லுவோம் பாருங்கள், அந்த மாதிரி தெரியக்கூடாது. அந்த மாதிரி தெரிஞ்சிச்சின்னா நம்ம பொரிக்கும்போது சில பேர்த்துக்கு அப்படியே போடும்போது அதாவது அந்த பீஸெல்லாம் உள்ளே இருந்துட்டு உருண்டையாக வெளியில் தெரிச்சு விழுந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கணுன்னா நீங்கள் தேய்க்கிறத பொறுத்து தான் இருக்குது. நல்லா அதாவது கேப்பே இல்லாமல் நல்லா தேய்க்கணும், உருட்டையாக தேய்க்கணும். தேய்ச்சி முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். நாங்கள் செய்யும்போது மணி 9:30 நைட்டு 9:30 9:45 ஆயிடுச்சு. அதனால் அந்த நேபாளிக்கார பொண்ணும் வந்துச்சு. இப்போ பொரித்து எடுத்தாச்சு. எப்படின்னு பாருங்கள். ரொம்ப ஃபஸ்ட்டே ஹை ஃபீடில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா 2 பக்கெட்டு கொஞ்சம் மெதுவாக வெந்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபீடில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வச்சோன்னா டப்புன்னு உடஞ்சிரும், இதாயிரும் வேறு. இப்போ பொரிச்சாச்சு. இப்போ இந்த பாருங்கள், அப்படி இருந்தும் என் பொண்ணு உருட்டினது வச்சது எல்லாம் இங்கே பாருங்கள் விட்டு இருக்குது. அந்த மாதிரி வரவே கூடாது. நல்லா ரவுண்டாக பண்ணணும். சரி, எனக்குமே வேகமாக பண்ணணும்னு பாருங்கள். பூராமே விறுவிட்ட மாதிரியே இருக்குது பாருங்கள். பாலில் இப்போ பால் வெதும்பாக சூடுலையவும் அப்படி இந்த பொரிச்சும் இதுவும் சூடாக இருக்கும். அந்த பாலும் சீனி பால் நம்ம காய வச்சு கொதிக்க வச்சாலே அதை ஆறுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். அந்த டயத்தில் நம்ம உருட்டி பொரிச்சே வச்சாச்சு. இந்த இதுவும் ஹீட்டாக இருக்கும், இதுவும் ஹீட்டாக இருக்கும். அந்த ஹீட்லேயும் சும்மா போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நான் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லாவே சாஃப்டாக எல்லாமே அந்த இது பூரா சீனி பால் பூராமே நல்லா அந்த ஜாம் பூரா உள்ளே போய் செட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பிச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே உள்ளே போய்